Dear students, in this video we discuss about the positions of adverbs. So already we have seen about adverbs only. Now what is the positions of adverbs? Where it will come? Okay. The position of an adverb in a sentence determines the meaning. Position எந்த இடத்துல அந்த adverb போகுதோ அதுக்கேற்ற மாதிரி மீனிங் தீர்மானிக்கிறது. ஓகே, சென்டென்ஸ் என்ன பண்ணும், அந்த adverb மாறி வந்தது அப்படின்னா we can determine the meaning. Example here, she immediately made a plan to go to Ooty. ஸோ இந்த இடத்துல என்ன மீனிங்? she immediately made a plan. ஊட்டி போகிறதுக்கு உடனே ஒரு பிளான் போட்டாங்க. சரியா? உடனே ஒரு பிளான் போட்டான். தட் இஸ் அது பிளான் தான் இம்மிடியேட்லியாக நடந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஷி மேட் எ பிளான் டு இம்மிடியேட்லி கோ டு ஊட்டி. இப்போது ஊட்டி போகிறதுக்கு உடனே ரெடி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறதுக்கு தான் இம்மிடியேட்லி, செகண்டு அங்கே போகிறதுக்கு சடனாக நடக்க விஷயங்கள். நல்லா புரிஞ்ச கான்செப்டை. ஃபஸ்ட்டு பிளான் போட்டது, ஷி இம்மிடியேட்லி மேட் எ பிளான், உடனே பிளான் போட்டது. நெக்ஸ்ட்டு ஷி மேட் எ பிளான் போட்டாச்சு, பட் உடனே போகிறதுக்காக தான் இம்மிடியேட்லி கோ டு ஊட்டி. ஸோ இந்த பொசிஷன் ரெண்டுமே அட்வர்பாக இருந்தாலும் பொசிஷன் வேறு இடத்துல மாறி மாறி வரும்போது மீனிங்கே மாறுது இல்லையா? ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், அட்வர்ப்ஸ் அக்கர் இன் 3 பொசிஷன்ஸ் இன் எ சென்டென்ஸ். 3 இடத்துல வரும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்திருக்கு, ஒன்லி ஹீ ப்ராமிஸ் டு கம் வித் மீ. ஒன்லி ஹீ ப்ராமிஸ் டு கம் வித் மீ என்னன்னா, ஒன்லி ஹி ப்ராமிஸ், ஜஸ்ட் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் ஆனால் வரமாட்டான். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸான மீனிங். ஒன்லி ஹி ப்ராமிஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கான், வரமாட்டான். ஓகே, ஒன்லி ஹி ப்ராமிஸ் டு கம் வித் மீ, ப்ராமிஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க, பட் யாருமே இல்லை, யாருமே வந்து அவங்க கூட ப்ராமிஸ் பண்ண மாதிரி தெரியல. ஓகேவா? ஒன்லி ஹீ ப்ராமிஸ் டு கம் வித் மீ, அவன் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், மற்ற யாருமே இல்லை. செகண்ட் பாருங்களேன், ஹீ ஒன்லி ப்ராமிஸ் டு கம் வித் மீ, அவன் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கான், ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒன்லி ப்ராமிஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கான் ஆனால் வரமாட்டான். ஓகே, கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்க. ஃபஸ்ட்டு ஒன்லி ஹி ப்ராமிஸ் டு கம் வித் மீ, அவன் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், அவனை தவிர வேறு யாரும் ப்ராமிஸ் பண்ணலை. செகண்ட் ஒன், ஹி ஒன்லி ப்ராமிஸ் டு கம் வித் மீ, செகண்ட் ஒன்ல பொறுத்தளவு அவன் மட்டும்தான் என்னது ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், வருதா தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் ஆனால் வரமாட்டான். தேர்ட் ஒன், ஹி ப்ராமிஸ் டு கம் வித் மீ ஒன்லி, அவன் என்னது ப்ராமிஸாக நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறான். ஸோ இதில் வரும் ஒன்லி அப்படிங்கிற இந்த அட்வர்ப்ஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அப்புறம் சப்ஜெக்ட் அப்புறம் வந்திருக்கு, கடைசியாக வந்திருக்கு. ஸோ 3 இடத்துல என்ன பண்ணுது, இந்த பொசிஷன் மாறி மாறி வரும். இஃப் த மெயின் வேர்ப் இன் த சென்டென்ஸ் இஸ் பி ஃபார்ம், ஆமிஸ் ஆர் வாஸ் வேர் இருக்கு இல்லையா, அது. இஃப் த மெயின் வேர்ப் இன் த சென்டென்ஸ் இஸ் மெயின் வேர்ப் பி ஃபார்மாக இருந்ததுன்னா த அட்வர்ப் இஸ் புட் ஆஃப்டர் த வேர்ப். அட்வர்ப் எங்கே வரும், பி ஃபார்முக்கு அப்புறம் வரும். பார்க்கலாமா? ஹீ இஸ் சம்டைம்ஸ் ரூட். இஸ்ங்கிறது என்னது, பி ஃபார்ம், அதுக்கு அப்புறமா தான் என்ன வந்திருக்கு, புட் ஆஃப்டர். சம்டைம்ஸ், தட் இஸ் அட்வர்ப். சம்டைம்ஸ், ஹீ சம்டைம்ஸ் ரூடுன்னா ஒரு மாதிரி க்ரூயல், கொடூரமாக இருக்கிறது, ஹார்ஷாக இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த இதில் இருக்குது. செகண்ட், அடுத்து பாருங்கள், டு கிவ் ஃபோர்ஸ் டு சம் ஒன் ஸ்டேட்மெண்ட், ஃபோர்ஸ் பண்ணி சொன்னால் த அட்வர்ப் கேன் பிளேஸ்ட் பிஃபோர் த வேர்ப் பி ஃபார்முக்கு முன்னாடியே வரும். ஃபோர்ஸ் பண்ணி சொன்னால் பாருங்களேன், யூ சர்டன்லி ஆர் எ பெட்டர் கேண்டிடேட். ஃபோர்ஸ் பண்ணி குறிப்பிட்டு, ஓகே, குறிப்பிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் லெவலில் சொன்னால் அப்போது பி ஃபார்முக்கு முன்னாடியே என்ன வந்துடும், அந்த அட்வர்ப்ஸ் வந்துடும். அதுதான் சர்டன்லி ஹியர். நெக்ஸ்ட், வென் an adverb modifies an adjective or another adverb, it is usually put before the adjective or the adverb. Just listen students, when an adverb modifies an adjective or another adverb, ஒரு adverb adjectiveோ இல்லை இன்னொரு adverb மாடிஃபை பண்ணும்போது it is usually put before the adjective or the adverb. இது என்ன பண்ணால் adverbக்கு முன்னாலேயும் இல்லை adjective முன்னாலேயும் தான் கண்டிப்பாக adverb வரும். ஒன்று adjective முன்னால் வரும், இல்லைனா இன்னொரு adverbக்கு முன்னால் வரும். எக்ஸாம்பிள்ஸ் here, the minister's statement has been quite drastic. டிராஸ்டிக் அப்படின்னா தீவிரமாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இப்போ மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட்டு பார்க்கும்போதுனா முழுசுமே முழுவதும் எப்படியாச்சு, தீவிரமாக மாறி போச்சு. டிராஸ்டிக் அப்படிங்கிறது ஃபஸ்ட் சென்டென்ஸில் என்னென்னா அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் முன்னால் குவைட் அப்படிங்கிற அட்வர்ப் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், த டெம்பரேச்சர் ஹேஸ் ஃபாலன் குவைட் டிராஸ்டிக்கலி இன் த லாஸ்ட் 2 days. டிராஸ்டிக்கலி எல்வையில் முடிஞ்சாலே அட்வர்ப் நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. இல்லை
அட்வர்புக்கு முன்னால் வந்திருக்கு பாருங்கள் இன்னொரு அட்வர்ப். ஸோ ரெண்டுமே அட்வர்பு தான். பட் என்ன மாடிஃபை பண்ணும் எதை? வென் அன் அட்வர்ப் மாடிஃபைஸ் அன் அட்ஜெக்டிவ் மாடிஃபை பண்ணுது, இன்னொன்று அட்வர்பையும் மாடிஃபை பண்ணுது. தட் இஸ் குவைட் டிராஸ்டிக்கலி, இன்னொன்று குவைட் டிராஸ்டிக், முழுவதுமே. ஓகே, முழுவதுமே தீவிரமாக மாறுது. அது எது? ஒன்று ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று டெம்பரேச்சர். ஓகே, நெக்ஸ்ட், இஃப் த வேர்ப் ஹேஸ் அன் ஆப்ஜெக்ட். வேர்ப் ஆப்ஜெக்டில் இருந்துச்சுன்னா, ஒரு வேர்ப் ஆப்ஜெக்ட் வச்சுருந்ததுன்னா, த அட்வர்ப் இஸ் யூஸ்வலி பிளேஸ்ட் ஆஃப்டர் த ஆப்ஜெக்ட். அட்வர்ப் எங்கே இருக்கணும்? ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இருக்கணும். த அட்வர்ப் கேன் ஆல்சோ பி பிளேஸ்ட் இன் த இனிஷியல் பொசிஷன். அட்வர்ப் ஃபஸ்ட்டாகவும் வரும். ஓகே, சென்டென்ஸோடைய ஃபஸ்ட்லையும் வரும். பார்க்கலாமா? ஹி சைன்ட் த டாக்குமெண்ட் எஸ்டர்டே. ஹி சைன்ட் த டாக்குமெண்ட் எஸ்டர்டே. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம இவ்வளோ க்ரியேட் பண்ணலாம். ஓகே, வென் டிட் ஹி சைன் த டாக்குமெண்ட்? எஸ்டர்டே. ஓகே, ஹி சைன்ட் த டாக்குமெண்ட் எஸ்டர்டே. இப்போ பாருங்கள், எஸ்டர்டேன்றது என்ன வந்துடுது? கடைசியில் வந்துருச்சு. செகண்ட் பாருங்கள், எஸ்டர்டே ஃபஸ்ட்டு வந்துருச்சு. எஸ்டர்டே ஹி சைன்ட் த டாக்குமெண்ட். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹி சைன்ட் த டாக்குமெண்ட், அவன் சைன் பண்ணான் என்னைக்கு? நேற்று. இங்கே நேற்று அவன் டாக்குமெண்ட்டை சைன் பண்ணான். பட் டிஃப்ரெண்ட் மீனிங் ஆல்சோ. ஓகே, சீக்வன்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ். இஃப் there are 2 or more adverbs 2 or more இருந்துச்சுன்னா, after the verb the adverb of manner comes first. 2 or more adverbs verb அப்புறம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்? adverb of manner வரும். நெக்ஸ்ட்டு adverbs of place வரும். அதுக்கப்புறம் டைம் வரும். எக்ஸாம்பிள்ஸ்யா, the students performed brilliantly at Trent Hall Saturday. performed ஃபஸ்ட்டு இருப்பார், verb இருக்குது. எப்படி? adverb of manner, brilliantly எப்படின்னு வந்துச்சுன்னா how. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், at Trent Hall எங்கே? பிளேஸை குறிக்குது பாருங்கள். at Trent Hall பிளேஸ். நெக்ஸ்ட் எப்பொழுது? டைமை குறிக்குது. சாட்டர்டே. தட் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ். ஃபஸ்ட்டு வேர்பு, அதுக்கப்புறம் அட்வர்ப் ஆஃப் மேனர், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ், த லாஸ்ட் ஒன் இஸ் டைம். அட்வர்ப்ஸ் வித் சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன். Inversion is very easy one. Certain adverb is placed in the initial position in a sentence for emphasis. ஒரு சொல் அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக ஒரு சில அட்வர்ப்ஸ் பொசிஷனை மாற்றி வரும். ஃபஸ்ட்லேயே ஒரு இனிஷியலாக வரும். பார்க்கலாமா? பாருங்கள், ஐ ஹாவ் நெவர் சீன் எ லவ்லி பர்சன் இன் மை லைஃப். ஓகே, நெவர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னது? நான் ஒரு லவ்லி பர்சன் என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை, நெவர் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவில் வருது. ஸோ இன்வர்ஷன் அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற அட்வர்பை சென்டென்ஸோட இனிஷியல், அதாவது ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டா அதுக்கப்புறம் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரக்கூடாது, வேர்பு வரணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும். ஆஸ் யூஷுவல் மறுபடியும் என்ன இருக்குது அது அப்படி எழுத வேண்டியதான். புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஐ ஹாவ் நெவர் நார்மல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. பட் இன்வர்ஷன் அப்படிங்கும்போது அட்வர்பு முன்னாடி வந்திருக்கு பாருங்கள், நெவர். ஓகே, நெக்ஸ்ட்டு வேர்பு வரணும்னு சொன்னேன், வேர்பு வந்துருச்சு ஹாவ். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஐ. ஆஸ் யூஷுவல் அது எதுவும் மாறல, அப்படியே இருக்குது. தட் இஸ் கால்டு சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன். இன்வர்ஷன்னா ஃபஸ்ட்டு என்ன வரணும்? அட்வர்ப் வரணும், அதுக்கப்புறம் வேர்ப் வரணும், அதுக்கப்புறம் நவுன் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட், adverbs and adjectives. Adjectives can be transformed into adverbs. ஓகே, ஸோ ரெண்டு இதாக மாறும், ஒரே வார்த்தை தான், adjective and adverbs. Examples, he makes frequent changes in his plans. ஓகே, he makes frequent changes in his plans. அவனுடைய பிளான்ஸ்லேயே அடிக்கடி சேஞ்சஸ் பண்ணுவான், பிளான்ஸ்லேயே சேஞ்ச் பண்ணுவான். ஓகே, அதுதான் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் இன் ஹிஸ் பிளான்ஸ். அவனுடைய பிளான்ஸ்லேயே திட்டங்களையே நிறைய சேஞ்ச் பண்ணுவான். செகண்டில் பாருங்களா, ஹி ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்சஸ் ஹிஸ் பிளான்ஸ். அவன் பிளானையே சேஞ்ச் பண்ணுவான். இப்போது ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அது உள்ளே சேஞ்சஸ் இருந்தது தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். டோட்டலாக பிளானே சேஞ்ச் பண்ணுறது தான் செகண்ட் சென்டென்ஸ். ஓகே, தட் இஸ் அட்வர்ப்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.